உலகத்தில் ஒரே ஒருவர் தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. யார் அது? அவர்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து ஒரே இரவில் பெலஸ்தீனுக்கு போனார்கள். மக்காவிலிருந்து அந்த காலத்தில் பெலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால் 1 மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இரவில் அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்கே 1,24,000 நபிமார்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார். அங்கே 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். சகோதரர்களே, 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் தாண்டிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உலகத்தில் 2024 ஆண்டுகள் முடிந்து விட்டது.